தேர்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா 6th ரோமட்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन the radius of curvature of a spherical mirror is 25 cm find its focal length. நமக்கு என்ன கொடுத்தாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. அப்ப வாட் இஸ் எஃப்? ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. அப்ப ரொம்ப சிம்பிள் தான், ரேடியஸை டிவைட் பை 2 போட்டா போதும். வாட் இஸ் ரேடியஸ்மா? 25 சென்டிமீட்டர். 25 by 2 is equal to என்ன வருது? 12.5 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 12.5 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதுமானது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, if the two plane mirrors are inclined to each other at an angle of 45 degree, அதாவது ரெண்டு மிரரை சாட்சி வச்சிருக்காங்க ஒரு ஆங்கிள், எப்படி அப்படின்னா 45 டிகிரில சார்ஜ் வச்சிருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு. அப்ப அதுக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத क्वेश्चनா கேக்குறாங்க. முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா ஃபார்முலா தெரியணும். நம்பர் ஆஃப் இமேஜஸ்க்கு என்ன சார் ஃபார்முலா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னமா ஃபார்முலா நமக்கு? 360 டிகிரி பை என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிள் -1. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? ரொம்ப சிம்பிள்மா. நமக்கு ஆங்கிள் என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. கவனிங்கம்மா, 360 by 45 -1. சரிங்களா? இப்போ நான் 9 டேபிளில் போட போகிறேன். 5 9s ஆர் என்ன நமக்கு 45 வரும். இது எவ்வளோ வரும்? 40 வரும். ரைட், இது மறுபடியும் பண்ணுங்க, 8 வரும். அப்போ 8 - 1, அப்போ எத்தனை இமேஜஸ்மா ஃபார்ம் ஆகும்? 7 இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரிய வேண்டியது இங்கே ஃபார்முலா மட்டும்தான்.